ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் இந்த நாளிலே உங்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், வருமானம் ஏன் தடைப்படுகிறது? உழைக்கிறார்கள், ஆனால் வருமானம் வருகிறது இல்லை. ஏன் அந்த பிரச்சனை வருகிறது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இடத்துல வருமானம் ஸ்தம்பித்து காணப்படுகிறது? உழைக்கிறோம், ராப்பகலாக உழைக்கிறவர்கள் உண்டு, ஆனால் இந்த வருமானம் எதனாலே தடை செய்யப்படுகிறது? அநேகருக்கு கொடுக்க ஆசை, கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்க ஆசை, ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து விடுகிறது. இவைகளுக்கு எல்லாம் நடைமுறை காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடைமுறையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, இதை பார்க்கணும். அதை பார்க்காம நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறதோ, அழுகிறதோ, கண்ணீர் வடிக்கிறதோ நமக்கு அது எந்த விதத்திலும் பயனளிக்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் அந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த நாளிலே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த அவலட்சணங்கள் காணப்படுகிறது? சொல்ல முடியவில்லை. ஐயா, ஏன் இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? எங்களுக்கு தெரியவில்லை, புரியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு நீங்கள் முதல்ல இது எதனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் தடைப்படுகிறது? வருமானம் படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, படியாதவர்களுக்கு மட்டுமல்ல, இதில் ஏழை பணக்காரர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. முதல்ல வேறு என்னவென்று கேட்டால் தொழில், அல்லது நேரே வருமானம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு தொழில், கையின் பிரயாசம். இது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்திலும் அதனோடு வேதனை கூட்டார். நம்மிடத்தில் வருமானத்திலே ஒரு போராட்டம் இருக்கிறது. வராமல் இல்லை ஐயா, வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் போய் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நிர்வகிக்கிறதுலே பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். சில சமயத்தில் வருமானம் வரும், ஆனால் நம்மால் சுத்தமாக வருமானமே வராது, நிர்வகிக்க முடியாது, நிர்வகிக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஆனால் சுத்தமாக சில சமயம் வராது. சில சமயங்கள் என்ன நடக்கும் என்று கேட்டால், கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும், கை கால் நன்றாக இருக்கும், நல்ல உடல் சுகம் இருக்கும், ஆனால் எதுவுமே வாய்க்காது. இப்படிப்பட்ட காரியங்களிலே ஜனங்கள் போய் சிக்கி கொள்ளுகிறாங்க. விசுவாசிகள் இது வாழ்க்கையில் அடிப்படை காரியமாக இருக்கிறது. பணப்பிரச்சனை என்று வருவதற்கு முன்பு, அல்லது கடன் பிரச்சனை உள்ளே வருவதற்கான காரணம், உங்களுக்கு வருமானத்தில் ஒரு ஸ்தம்பிப்பு காணப்படும், ஒரு முடக்குதல் காணப்படும். வருமானம் படுத்து விட்டது ஐயா, வருமானம் முடக்கப்பட்டு விட்டது, வருமானம் தடை பண்ணப்படுகிறது, வருமானமே இல்லை, கடை திறக்கிறோம், மூடுகிறோம், ஒன்றும் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு இல்லை. இதனால கடன் வாங்குற சூழ்நிலை வருகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்பட்ட மனசு விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் கைகளின் பிரயாசங்களை அவன் புசிப்பான். நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்பொழுது வருமானம் இல்லாமல் என்ன செய்வது? வந்தால் எப்படி நிர்வகிக்கிறது என்பது வேறு செய்தி. ஆனால் வருமானம் எதனால் தடை பண்ணப்படுகிறது? என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, உன் பாவங்கள் 5வது வசனம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? இந்த மனுஷன் திமிர்வாதக்காரன். இந்த மனுஷனை வாழ்க்கையில் அவரிடத்துல கொண்டு வருகிறாங்க. வாழ்க்கையே படுத்து விட்டது, உயிர் இருக்கிறது, உடலிலே பலன் இல்லை. நமக்கு உடலிலே பலன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஆனால் எழும்பி பிரகாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதனால் இவங்க மத்தியில் அசைபடி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது? என் வாழ்க்கையில் நல்லா இருக்குது, கை கால் நல்லா இருக்கிறது, ஆனால் இந்த மனுஷன் மத்தேயு 9வது அதிகாரத்தில் இங்கே பார்க்கிற பொழுது
அந்த மனுஷனை படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் யார் என்றெல்லாம் தெரியாது. எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, முதலில் சரியான ஜனங்களோடு நீங்கள் இணைக்கப்படணும். சரியான ஜனங்களோடு நீங்கள் இணைக்கப்பட்டால் அது எப்படி கண்டுகொள்கிறது என்று கேட்டால், அந்த ஜனங்கள் இயேசுவின் பாதத்தண்டையில் உங்களை கொண்டு வருவாங்க. ஒரு மனிதன் மூலம் அறிமுகப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு இணைப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சமூக ஊடகங்களில் பார்த்துருக்கலாம். எப்படியோ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் வந்து சேர்கிறது, சரியான சன்னிதானத்தில் வந்து சேர்கிற பொழுது உங்களுடைய நிலை நிச்சயமாய் மாறும். நீங்கள் போகிற ஆலயத்தையோ நீங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தையோ நான் குறை சொல்ல நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த இடத்துல இந்த நல்ல ஜனங்களோடு இவன் இணைக்கப்படுகிறான், அந்த ஜனங்களை இவன் நம்புகிறான், அந்த ஜனங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இதனுடைய சுருக்கமான காரியம் என்னவென்று கேட்டால், மனுஷனுக்கு அல்லது சரியான ஜனத்திற்கு சரியான ஐக்கியத்திற்கு அடங்கி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபரிமிதத்தின் ஆசீர்வாதத்தை தருகிறார். சரியான ஜனங்க யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், ஆதியாகம புஸ்தகத்தில் லாபானுடைய வீட்டுக்கு அவன் போய் 20 ஆண்டுகள் சேவகம் பண்ண வேண்டியது கர்த்தர் விதித்த ஒரு வழியாக இருக்கிறது. இதில் தேவ தரிசனம் வருகிறது, தேவன் அவனோடு கூட பேசுகிறார் என. ஆனால் சம்பாத்தியங்கள் மட்டும் வேதம் சொல்கிறது 10 முறை மாற்றப்பட்டது. எத்தனை முறை? 10 முறை மாற்றப்பட்டது. 2 4 ஆகும், 4 6 ஆகும், 6 8 ஆகும், 8 10 ஆகும், 10 12 ஆகும். இப்படி அல்ல நீங்கள் நினைக்கிறது போல. முதல்ல சொல்கிறது ஒன்று, அப்புறம் தரேன், சாப்பாடு இங்கே, துணிமணிகள் இங்கே, என் பெண்கள் தான், வீட்டோட மாப்பிள்ளை இது. சொந்த கோழி தோல் முட்டையிடும் என்று ஒரு பழமொழி உண்டு. தெரிந்தவர்களிடத்தில் எதையுமே நம்ம செய்யக்கூடாது என்று எல்லாரும் சொல்லுவாங்க. வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ தெரிந்துவிட்டு வைத்து கொள்ளக்கூடாதுன்னு. இந்த இடத்துல தேவன் நியமிக்கப்பட்ட தலைமைத்துவம். நீங்கள் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நியமிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், அது முள்ளான ஜனங்களாக இருக்கலாம், அது ஒரு பொல்லாத ஜனங்களாக இருக்கலாம், உறவின் முறையில் பொல்லாத மாமியார் வீடாக இருக்கலாம், ஒரு கூரிய முள்ளாக இருக்கலாம், நம் கண்களையெல்லாம் கிழிக்கக்கூடிய முள்ளாக இருக்கலாம், நமக்கு எந்த விதத்திலுமே லாபம் தரக்கூடாத ஜனங்களாக இருக்கலாம், எந்த விதத்திலுமே அவர் நம்ம பயன்படுத்துகிறவர்களாக அவர்களை காணப்படலாம், சந்தர்ப்பவாதிகளை காணப்படலாம். இதெல்லாம் தெரிந்தால் அந்த பெண் எடுத்திருக்க மாட்டேன், இதெல்லாம் தெரிந்தால் அந்த குடும்பத்தில் நான் இணைந்திருக்க மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ, ஆன திருமணத்துக்கு சொல்லுகிறேன், திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் கையின் பிரயாசத்தில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். வெளியில் சொல்ல மாட்டாங்க, சில பேர் மனசில் இருக்கும். ஏன்னா சொன்னால் அது மனைவிக்கு பிரச்சனையாகும், இல்லை கணவனுக்கு பிரச்சனையாகும். நம்முடைய தாம்பதிய வாழ்க்கை முதல் கொண்டு நம்முடைய இல்லற வாழ்க்கையை பிரச்சனை வரும். ஆனால் மனசுக்குள்ள ஆழத்தில் இது இருந்து கொண்டே இருக்கும். இதோடு திருந்து கூட சில பேர் எடுப்பாங்க. திருவிருந்து எடுக்கிறதும் உங்கள் உலக பிரகார வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். திருவிருந்து எடுக்கிறத உங்களுடைய வருகைக்காக கர்த்தருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் நினைவு கொண்டு எடுக்கிறோம். ஆனால் வேதனை தன்னைத்தானே சோதித்து இருக்கணும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற சௌகரியத்திற்கு அசௌகரியம் வருவதற்கு காரணம் யாருன்னு கேட்டால், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட உறவு முறைகள். நான் திருமணத்துக்கு பிறகு இப்படி நொந்து போய்விட்டேன், திருமணத்துக்கு முன்பு நல்லா செழித்திருந்தேன், தெரியாதனமாக இந்த குடும்பத்தில் கால் வைத்து விட்டேன், இந்த பெண்ணை கட்டி விட்டேன், திருமணம் செய்து விட்டேன், இந்த புருஷன் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்தான், எங்கள் அப்பா சரியாக விசாரிக்கலை, எங்கள் அண்ணன் எப்படியோ உருட்டி விட்டுட்டான், தள்ளி விட்டுட்டான், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட ஒரு கொந்தளிப்புகள் இருக்கும். இது கணவன் இடத்திலோ மனைவி இடத்திலோ ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பகுதியாக இருக்கும். நம்பி யாரிடத்திலும் சொல்ல முடியாது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். எல்லாரும் விபச்சாரத்தை விரும்ப மாட்டாங்க, உண்மையிலே வாழ விரும்புவாங்க. ஆனால் வளமான வாழ்க்கை வாழ விரும்புவாங்க. ஆனால் இந்த மனதுக்குள்ளே இந்த கரும்புள்ளி இருக்கிற வரைக்கும் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாது. ஏன் ஐயா இப்படி சொல்லி? ஆமாம், அவங்க மனதுக்குள்ளே கர்த்தர் நியமித்த அந்த உறவு முறைகள் நமக்கு முள்ளாக இருக்கிறது. நம்ம அதோடு வாழ தெரிந்து கொள்ளணும். எது முள்ளாக இருக்குதோ அதை விட்டு விலக தான் அநேகர் நினைப்பாங்க. அந்த மனுஷன் பொல்லாதவன், அந்த மாமியார் பச்சை மிளகா, இது காஞ்ச மிளகா, இது அவ்வளோதான், என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆகையால் திருமணத்தை உடைத்து கொள்ள நினைக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. சரி, தேவனை அறியாது செய்தாங்க, ஏதோ கஷ்டம், உண்மையிலே சத்தியம் தெரியல, அதுதான் விஷயம் வேறு. ஆனால் இது எல்லாம் தெரிந்த ஜனங்க இதை செய்வாங்க.
ஆனால் ஒரு மனிதனை நீங்கள் பாருங்கள், தாவீதினுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் நியமிக்கப்பட்ட உறவு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுல் மனைவி தான், மனைவி வழியாக வர்றது சவுல் மாமனாராக வருகிறான். இந்த மனுஷன் கோலியாத்தை வீழ்த்தின மனுஷன் எவ்வளோ நேரம் ஆகும் இந்த சவுலை வீழ்த்துவதற்கோ அல்லது அவனை கொலை செய்வதற்கோ அல்லது அவனுடைய தொந்தரவை எடுத்து போடுவதற்கோ? சவுல் மட்டும் தொல்லை கொடுக்கல, இந்த மேல்கால் எந்த விதத்தில் அவளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான்னா ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா தெரியாதனமாக ஜன்னல் வழியை இறக்கி விட்டுருச்சு. இந்த மனுஷனை கொலை செய்வால் பத்தினி எப்படி இறக்கி விட்டுட்டா, பரவாயில்ல. அடுத்தது மிகப்பிறகிய ஒரு காரியம் செய்தால் பரிகாசம் பண்ணான் தாவீதை. உடன்படிக்கை முன்னாடி பொட்டி முன்னாடி நடனம் ஆனதை பரிகாசம் பண்ணான். இவ்வளோதான் ஹைலைட் அந்த அம்மாவை பற்றி. மற்றபடி அது தகப்பனுடைய மகளாக தான் இருந்துச்சு. தாவீதுக்கு மனைவியாக இருந்தது கொஞ்சம்தான். அஃபிஷியல் வைஃப் 1000 நுண்தோழிகளை கொடுத்து கொண்டு வந்த சுதந்திரத்தை ஒரு ஆசீர்வாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அவன் சவுலையும் வெறுக்கவில்லை, மெல்காலையும் வெறுக்கவில்லை. கையின் பிரயாசம் அவன் பட்டயத்தை ஓங்குவதற்கு முன்பே ராஜ்யபாரங்கள் அவனுக்கு முன்னாடி வந்து சரணடைகிறது. உங்கள் மனதில் யாரையோ குறித்ததான ஒரு கரும்புள்ளி உங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கும். இது திருமணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் வரும். திருமணத்துக்கு பிறகு இல்லை, நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு நல்ல ஆஃபர்ஸ்லாம் வரும். ஆஃபர்னால் என்னென்னா எல்லாம் பெண்கள் தான், எல்லாம் ஆண்கள் தான், அது இல்லை. இதை விட வசதியான இடம் வரும், இதை விட மேன்மையான இடம் வரும். அந்த வீட்டிலலாம் மாமியாரே கிடையாது, நாத்தனாரே கிடையாது, வெறும் புருஷன் மட்டும்தான். ஆனால் நான் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன், ஜஸ்ட்டில் மிஸ்ஸு. எல்லாம் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருது. அதை கேன்சலும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய அலப்பறைகள், மனதிலே வேதனைகள் என்று நினைத்து கொண்டு சில அனுபவங்கள் சிலருக்கு இருக்கும். இது எல்லாம் உங்களுடைய கையின் பிரயாசத்தை அடிபட்டுரும். சரியான ஜனங்களை நினைக்கப்படணும். இந்த மனிதனும் திமிர்வாதக்காரன். என்ன, சரியான ஜனங்களை நான் தேடி போய் தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறதெல்லாம் வந்து கூடாத காரியம். நம்முடைய பயணங்களிலே அதெல்லாம் கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நான் தேடினது கர்த்தர் தான், எனக்கு வந்து வாய்ச்சதோ இந்த மாதிரி ஒரு முள். இந்த திருமணத்தை நான் எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட குடும்பம் என் வாழ்க்கையில் வரும்னு எதிர்பார்க்கல, இப்படிப்பட்ட துணை வருவார்னு எதிர்பார்க்கல. நாம் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பிலே பயணப்படுவோம், கற்பனையிலே பயணப்படுவோம், அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்ததிலே பயணப்படுவோம். இந்த பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னாலுமே சொல்லுகிறேன், உங்களுக்கு வருமானத்தை தடை செய்திடும். உழைப்பீங்க, கல்லுள்ள இடங்களில் போய் தெரியாமல் விதைப்பீங்க, முள்ளுள்ள இடங்களில் தெரியாத போய் விதைப்பீங்க. உங்கள் பிரயாசெல்லாம் தவறான ஜனங்கள் இடத்துல போய் மாட்டிக்கொள்ளும். சேர்க்க ஐக்கியம். இவன் திமிர்வாதக்காரன் தான், படுத்த படுக்கையாக இருக்கிற மனுஷன்தான். ஆனால் இவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஜனங்க நல்ல ஜனங்க. அவர்கள் பேர் கூட கிடையாது, இங்கே பேர் பதிவில் இல்லை. 9வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே காணப்படவில்லை. மார்க்கு லூக்காலையும் இந்த சம்பவம் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த பிரபலியத்தை விரும்பாத ஜனங்க ஆனால் இயேசுனில் மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த ஜனங்கள் சொல்லுகிறத விசுவாசிக்கிறதோ அவர்களை போல நான் இல்லை என்று நினைத்து கொண்டு, அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னாக்கா, தாழ்வு மனப்பான்மையை சொல்லுகிறேன். எனக்கெல்லாம் இது கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. எனக்கெல்லாம் வெற்றி என்பது நடக்காது, எனக்கு அற்புதம் என்றது நடக்காது, எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்காது, எல்லாருக்கும் நடக்கும், எனக்கு நடக்காது, கடைசி வரைக்கும் நடக்காது. ஏன்னா ஆழமாக விசுவாசிக்கிறான், நடக்காது. நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ஐக்கியம், ஒரு தேவ பக்தி நிறைந்த ஜனங்கள் நமக்கு இருந்தால் நம்மை இயேசுவின் அண்டையிலே கொண்டு வந்து விடுவார்கள். முடிகிறதோ முடியலையோ, சரீரம் படுத்திருந்தாலும் இந்த சரீரம் எங்கே வந்து சேர்கிறது? கிறிஸ்துவின் சரீரத்து அண்டையிலே வருகிறது. கிறிஸ்துவின் சரீரத்தண்டிலே வந்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சபை கிறிஸ்துவின் சரீரம். ஆஃப்லைனாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம். ஆன்லைன்லேயே கூட சொல்கிறேன். ஆவியாக இருக்கிற தேவன் இப்பொழுது ஆவியாகவே உங்கள் மத்தியில் அலைகளாக உங்களுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், பல இடங்களிலிருந்து இன்று சங்கமிக்கிறோம். யாரும் அக்கம் பக்கத்தில் நெருக்கி இருக்கிறோன்னு சொல்ல முடியாது. அநேகர் வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்குள்ளே உங்களை வரவேற்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளணும், நீங்கள் சரியான ஜனங்களில் இணைக்கப்படாவிட்டால் உங்களுடைய முதலீடு முதல் கொண்டு, விதைப்பு முதல் கொண்டு, மார்க்கம் முதல் கொண்டு, திசைகள் முதல் கொண்டு, பிரயாசங்கள் முதல் கொண்டு ஊதி போடப்பட்டு போய்விடும். லூக்கா சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அவனோடு கூட வளர்ந்த நட்புகள் அவனை வியாபாரத்துக்குள் நடத்துக்கிறாங்க. அதான் இளைய குமாரன், கெட்ட குமாரன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுகிறான். அப்படி கெட்ட குமாரன் என்று எழுதப்படவில்லை, இளைய குமாரன் தான் அவன். நட்பு வியாபாரத்தை உண்டு பண்ணாது. நண்பர்கள்
உங்களுக்கு வணிகர்களாக மாற முடியாது. வணிகத்தின் அடிப்படையிலே தொழிலின் மூலம் உங்களுக்கு நண்பர்கள் உண்டாகலாமே தவிர, நட்புக்கு அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட படித்தவங்களா இருப்பாங்க, கூட வளர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி தான் அதிகமாக இருக்கும். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சாலமோனுடைய மகன் தகப்பன் பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி விட்டு போனான். பரவாயில்ல, சாபம் கர்த்தருடைய உடன்படிக்கை நிமித்தம் சாலமோன் தப்பிக்கப்பட்டான். சாலமோன் செய்ததுக்கு மகன் பாதிக்கப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான் என்றெல்லாம் எடுத்துக்கொண்டா கூட அந்த செய்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனோடு வளர்ந்த வாலிபர்களை அவனை அரசாங்கம் ராஜ்யபாரம் வரைக்கும் கொண்டு வருகிறான். நீங்கள் அலுவலகம் வரைக்கும் நண்பர்களை கொண்டு வருகிறீங்களா? நீங்கள் செய்கிற தொழில்கள் வரைக்கும் உங்களோடு கூட படித்தவர்கள், உங்களோடு கூட வளர்ந்தவர்கள், உங்களோடு கூட பழகி விளையாடின ஜனங்கள், இவரெல்லாம் தொழில் வரைக்கும் கொண்டு வருகிறீர்களா? இதை இன்று நிறுத்தி கொள்ளுங்க. இது ஒத்து வராது. இது ஒத்து வராது. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிஸ்னஸ். ராஜ்யத்தின் சுவிசேஷம் நான் போதிக்கிறேன். இல்லைன்னா கண்ணீரும் கமலையுமாக தான் இருக்கும் வாழ்க்கையில். நண்பர்கள், இன்றைய நாளிலே நண்பர்கள் இவன் செய்கிறாங்க, நீங்கள் வாங்க நம்ம வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்வோம், நீங்கள் வாங்க வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்வோம். நான் சொல்லுகிறேன், என்ன அப்படி தெரியும் அந்த மனுஷனுக்கு? வெளிநாட்டில் போய் வெளிநாட்டு தொடர்பு என்ன இருக்கிறது? தெரியாதையா, எதுவுமே தெரியாது. எல்லாம் தகவலின் அடிப்படையில் வேலை போய் கொண்டிருக்கும். எதுவுமே தெளிவாக இருக்காது. தகவல்கள், நண்பர்கள் சொல்லுகிறாங்க நாங்கள் போகிறோம், வியாபாரம் செய்யலாம், அந்த நாட்டில் போய் வியாபாரம் செய்யலாம். இந்த ஊரில் மதிப்பு, பண மதிப்பு கொஞ்சம், அந்த ஊரில் டாலர், பவுண்டு, அந்த ஊரில் திராம்ஸு, என்னென்னமோ அந்த நான் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி பேரை சொல்லுவான். வெளிநாட்டு மோகம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பெருசு. இது மாதிரி கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இது பெரிய மார்க்கெட். இது இதில் போய் நம்ம இங்கே ₹1 உழைக்கிறத அங்கே போய் விதைச்சோன்னாக்கா ₹100 கிடைக்கும். பேராசை. அதாவது மார்க்கம் தப்பி. இது யார் சொல்லுகிறது என்று பார்த்தா, இவன் கூட வளர்ந்தவங்க. இவனுக்கும் அனுபவம் கிடையாது, அவனுக்கும் அனுபவம் கிடையாது. இந்த சரிதை லூக்கா 15 இருக்கிறது. பல கோணங்களில் பிரசங்கித்திருக்கிறேன். 1000 பிரசங்கள் பண்ணியிருக்கிறேன் 25 ஆண்டுகளிலே. ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய வெளிப்பாடு சபையை பரிசுத்தப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உன்னோடு கூட படித்தவர்கள், உன்னோடு கூட வளர்ந்தவர்கள், உன்னோடு கூட வாழ்ந்தவர்கள், நட்பின் வட்டாரத்தினர், இவர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் இருக்கிற பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். உங்களுக்கு தொழில் அவர்களுடைய ஆலோசனைப்படி வந்தால் தொழில் தகவல்கள் தான் தெரியும், தெளிவு இருக்காது. தேசத்தை விட்டு தேசம் போகிறது தகவல்கள் அடிப்படை. உங்களுக்கு திறமை இருக்கிறது, உங்களுக்கு அதுக்குரிய படிப்பு இருக்கிறது, அந்த படிப்பிற்குரிய எங்கள் வேலை இருக்கிறது, உங்கள் படிப்பும் அல்லது உங்கள் தொழில் ஞானம் இருக்கிறது, உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, உங்களுக்கு ஏற்கனவே சில தொழில்கள் செய்திருக்கிறீர்கள், அந்த ஒரு முகவரையாவது உங்களுக்கு தெரியும். அந்த வியாபாரத்துக்குரிய சம்பாஷணை எப்படி பேசணும், அந்த வியாபாரத்துக்குரிய கலாச்சாரம் எப்படி இருக்கணும், அந்த வியாபாரத்துக்குரிய வஸ்திரம் எப்படி இருக்கணும். நான் சொல்கிறது இது அடிப்படை காரியம். எதுவுமே தெரியாமல் இதை போய் இந்த நாட்டுக்கு போனால் நம்ம பிழைத்து கொள்வோம் என்று நினைத்து அப்படி போய் பிழைத்து கொண்டா கூட பரவாயில்ல, அதற்கு ஒரு முதலீடு காணப்படுகிறது. முதலீடு செய்து கடைசியில் என்ன செய்யுது? முதலீடு பணம் விதைக்கவில்லை, அதுக்குள்ளே அது வேசிகள் இடத்துல போய்விட்டது. ஞானம் இல்லாமல் இருக்கிற பொருளாதாரம் எப்பொழுதுமே உங்களுக்கு விவேகமற்ற பாதையிலே கொண்டு போய் விட்டுவிடும். அது நஷ்டத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். வருமானம் தடைபடுறதுக்கான காரணம் விதைத்தாதானே. இந்த ஜனங்களுடைய செய்கைகள், சுபாவங்கள் எல்லாமே யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இவன் தகப்பன் வீட்டுக்கு போ. அப்பொழுதுதான் இந்த இடத்துல லாபான் இடத்துல இந்த வர்த்தகம் ஆரம்பிக்கிறது, இந்த வாக்குவாதம் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஆட்டு மேய்க்கிற தொழில் என்று யாக்கோபுக்கு ஒன்று இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஊழியத்தை ஒழுங்காக செய்யுங்க. சின்ன சபை இருக்கிறது, சின்ன சபையை நல்லா பராமரிங்க. எல்லாம் ஆடுகள், குட்டி ஆடுகள் தான் இருக்கிறது, புது ஆத்துமாக்கள் தான். புது ஆத்துமாக்களை போய் பார். வேதம் சொல்லுகிறது புலம்பல்ல, நீ அதன் மூலம் நிலத்தை கொள்ளலாம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை நீ நல்லா கவனமாக பார்த்துக்கோ. நீ நிலத்தையே சுதந்திரிக்கலாம். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நீங்கள் அற்பமாக என்னாதீங்க, ஊழியந்தானே என்று. ஊழியத்தை ஒழுங்காக செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசத்தை ஒழுங்காக செஞ்சு ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பு என்ன சொல்லுகிறார்? நீ வெளியே வா, அவனை விட்டு வெளியே வா. மாறுபாடு சந்ததியை விட்டு நீ வெளியே வரணும். இவ்வளோ நாள் லாபானோடு இருந்துச்சு, இந்த மனசே இருந்தாச்சு. அப்பொழுது அந்த ஆடு பொலிவுபடுகிறதுல ஆட்டு தொழிலே மிகப்பெரிய கைத்தேர்ந்த மனுஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஊழியம் செய்தாலும் அந்த உங்கள் அழைப்பில் உறுதியாக இருக்கிற பொழுது உங்களுக்குள் கிருபைகள் செயல்படும். உங்கள் அபிஷேகம் 10 பேரை காட்டிலும் பெரிதாக இருக்கும்.
அல்லது 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் ஒரே ஆள் செய்து முடிகிற அளவிற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கிருபை வேறு, அபிஷேகம் வேறு. கிருபை கீழ்ப்படிதலை நிர்பந்திக்கிறது, கீழ்ப்படிதல் அபிஷேகத்தை வரவழைக்கிறது. இந்த அபிஷேகமானது உங்களை ஆக்கப்பூர்வமான பணிவிடைகளை நடத்துகிறது. அபிஷேகம் இந்த ஆராதனைக்கு மட்டுமல்ல, அந்நிய பாஷைக்கு மட்டுமல்ல. அபிஷேகம் என்பது உங்களுடைய ஆள் தத்துவத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது. எந்த ஜனத்தில் சேர வேண்டிய, எந்த ஜனத்தில் சேரக்கூடாது. உயர்த்தப்பட்ட மனுஷங்களை பார்த்தால் நண்பர்கள் இல்லாதவர்களாக இருப்பாங்க. தானியேல் மட்டும்தான் நண்பர்களோடு கூட இருந்தான். அந்த நண்பர்கள்லாம் ஒருமனப்பட்டாங்க. எல்லாமே பரிசுத்தத்திலே மிகவும் முக்கிய குறிக்கோளாய் பரிசுத்தம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. யாருக்கும் பண ஆசை இல்லை, யாருக்கும் பதவி ஆசை இல்லை, யாருக்கும் சிங்காசன ஆசை இல்லை, யாருக்கும் ராஜாவோடு பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு நினைக்கல. கர்த்தருக்குள்ளே நம்ம கரை பெற்றக்கூடாதுன்னு தான் பயந்தாங்க. இது தேவ பயம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது, தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது கூட ஒரு மனுஷனை அந்த லாபானை விட்டு வெளியே வரும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முன்பு அவனுக்கு மந்தையை கர்த்தர் பெருக்க பண்ணுகிறார். எதின் அடிப்படையிலே மந்தையை பெருக்க பண்ணுகிறார் என்றால், எப்பொழுது நீ உன் சந்ததி உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ சம்பாதிக்க முடியும். இங்கே நமக்கே பிரச்சனையாக இருக்கிறது, பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறதுல தான் போராட்டம் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு கட்டணம் கட்டணும், பிள்ளைங்களுக்கு கல்லூரி சேர்க்கணும், பிள்ளைங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு என்று ஏதாவது செய்வதில் தான் போய் சிக்கிக் கொள்கிறாங்க. தெரிந்து சிக்கிக் கொள்கிறாங்களோ தெரியாது, சிக்கிக் கொள்கிறோ தெரியாது, ஆனால் சிக்கிக் கொள்கிறாங்களா இல்லையா? அதை தான் நம்ம கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஹவுசிங் லோனு, பலதரப்பட்ட காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதெல்லாம் இந்த யாக்கோபுடைய வீட்டில் நடக்க போவதுக்கு முன்பே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த ஆட்டு தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுவரை ஆசீர்வாதம் இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசேப்புடைய கரத்தில் இந்த திறமை இருந்துச்சு, நிர்வகிக்கிற திறமை இருந்துச்சு. பெருக்கத்தில் அபிஷேகம் மட்டுமல்ல, அபிஷேகத்தோடு கூட ஞானம் இருக்கணும். என்னடா திமிர்வாதக்காரன் ஆரம்பித்து இதெல்லாம் போறாரேன்னு நினைக்காதீங்க. திமிர்வாதக்காரன் படுக்கையாக காணப்பட்டான், நல்ல ஜனங்களோட இணைக்கப்பட்டான். இயேசுவின் பாத்திரத்தில் வந்த மாத்திரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார், எவ்வளோ நாளாக இந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்கிறது, யார் மந்திரம் பண்ணா, யார் தந்திரம் பண்ணா, இவன் பண்ணான் அவன் பண்ணா, இதெல்லாம் சொல்லலை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ 70 நாள் எது அவனை படுக்க வைத்திருந்தது? நோயா பாவமா? பாவம் படுக்க வைத்து விடும். பாவம் உன்னுடைய எல்லைகளை குறுக செய்துவிடும், உன் வட்டாரத்தை குறுக செய்துவிடும். உன்னால் செயல்பட முடியாது. அந்த பாவம் நெருக்குகிற பாவம். எபிரேயர் 12:1 வாசிக்கிற போது அந்த பாவம் தான் என்ன என்று கேட்கிறீர்கள். அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நட்பே ஒரு பாவம்தான். என்னையே அப்படி சொல்லுகிறீங்க, நட்பு எப்படி பாவமாகும்? அநீதியான பொருட்களை குடித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கன்னு. நட்புன்னு சொன்னால் இந்த பண அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு இருக்கிறது நட்புக்கும் மேலே. அது நட்பு என்று சொன்னால் சமூக நட்பு. அக்கம் பக்கத்தில் அண்டை அயலார் இடத்துல நம்ம வந்தனம் சொல்லலாம், நம்ம வாழ்த்தலாம், அவங்கள காலை வணக்கம் செலுத்தலாம், மாலை வணக்கம் செலுத்தலாம், இரவு வணக்கம் செலுத்தலாம், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். அதோடு அவ்வளோதான். உண்மையான பரிசுத்த ஜாதியாய் நாம் வாழ்கிற பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின்படிய ராஜ்யத்தின் புத்திரலாகிய நாம் இந்த விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? வெளிப்படுத்த விசேஷம் 2:14. இந்த கொடுக்கல் வாங்கல் உணவு முதல் கொண்டு நிறுத்திடணும். அன்லெஸ் தேர் பிலீவர். ஒரு விசுவாசம் இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுக்குறது சாப்பிட்லாம், அவங்க கொடுக்குறது சாப்பிட்லாம். அந்நியராக இருந்தால் கிறிஸ்மஸுக்கு நம்ம கேக் கொடுத்தா அவங்க வேறு எதுனா பலகாரம் அவங்களோட பண்டிகை கொடுப்பாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பே பொருளாப்பாக இருக்கும். பவுல் சொல்லுகிறார், எழுதப்பட்டதுக்கு படைத்தியான்னு கேட்காதேன்னு. அவன் சமைக்கிறதே படைக்கிறதுக்கு தான். இது வாக்குவாதத்துலலாம் இல்லை, சுத்த மனசாட்சிக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். சாப்பிடலாமா வேணாமானது உங்கள் மனசாட்சி குட்டியது. நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்புகிறேன். அது மட்டுமல்ல காரியம், சொல்ல வருகிற காரியம், நட்பினுடைய ஐக்கியம் ஆழம் எவ்வளோ தூரம் போகிறது? உணவு பரிமாற்றம் வரைக்கும் போகிறது அந்நிய ஜாதிகளோடு. இது நம்முடைய பரிசுத்தத்தை குலைக்க செய்யும். ஒன்று. ரெண்டாவது, பணம் விஷயம் வரைக்கும் தொழில் செய்கிற அளவுக்கு போய்கிறது. அந்நிய ஜாதிகளோடு போய் தொழில் செய்கிறது. யோசேபாத் இப்படி தான் போய் ஆகாப்புடைய மகனோடு கூட போய் தொழில் செய்ய போனான். ஆகாப்போடு சம்மந்தம் பண்ணிட்டான், சம்பந்தியருடைய மகன். இப்படியெல்லாம் போய் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இடத்துல சொல்ல வருகிற காரியம், உன்னை பிரித்தெடுத்ததன் நோக்கம். இந்த நோய் இவனை பிரித்தெடுத்தது. ஒரு அளவிற்கு நோயிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும், வறுமையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், கடன் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருந்தாலும், கடன் வங்கி சர்ச்சையில் நீங்கள் காணப்பட்ட ஒரு சிறையிருப்பு, ஒவ்வொரு சங்கிலிகளுக்குள்ளே உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சங்கிலிகளும் உன்னை ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தது, சமூகத்தாரை விட்டு பிரித்தெடுத்தது, இனத்தை விட்டு பிரித்தெடுத்தது, மொழியை விட்டு பிரித்தெடுத்தது, ஜாதிகளை விட்டு பிரித்தெடுத்தது.
இந்த உபத்திரவம் உன்னை கடைசியில் எங்கே கொண்டு வந்தது என்று கேட்டால் தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. சரி, இப்பொழுது நான் சரியான உடனே என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் விட்ட நட்புகள், விட்ட பழைய தொடர்புகளுக்குள்ளே போக போகிறீர்களா? நடக்க முடியாத செய்து விட்டது அந்த பாவம். சில நட்புகள் இந்த இளையகுமாரனை பன்றிகள் தின்னுகிற தீவனத்தை சாப்பிட வைத்தது. இந்த நட்புகள் முதலீடெல்லாம் போய் வேசி வீட்டில் கொடுத்து உல்லாசமாக இருக்கும்படி செய்து பணமெல்லாம் தீர்ந்த உடனே ஜனங்களெல்லாம் பறந்தே போய் விட்டாங்க, நண்பர்கள் வட்டாரம். இந்த ரெகபயாம், சாலமோனுடைய குமாரன் ரெகபயாம், இவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா வாலிபர்களை சேர்த்து கொண்டு வயதுகளை புறக்கணித்தான். முடிந்தது அவனுடைய ராஜ்யபாரமே, நாசமாக போனதான் மிச்சம். எல்லைகள் குறுக்கினது, இவன் சிறுமைப்படுத்தப்பட்டான், அந்நியர் கருத்தில் ராஜ்யபாரமே போனது. சாலமோனுடைய மகன் உலக மகா ஞானி, மகன் முட்டாள் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டது. ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த நட்பை கரைப்படுத்துகிற நட்பு ஒரு பெரிய பாவம். என் பாவங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது? இல்லை, அது ஜென்ம சுபாவத்திலே வளர்ந்த நட்புகள். இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகளால் வளர்க்கப்படாத நட்புகள். பாரம்பரியம் பெரிய இடத்துல வகிக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில். உன் நட்பு அது. அது ஒரு நட்பு. எனக்கு இத்தனை வருஷமாக தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து போகிற சபையில் அவங்க இருக்கிறாங்க, சர்ச்சு ஃப்ரெண்டு. ரெண்டுமே சேர்ந்து ஏதாவது ஜீவியம் ஒரு உன்னதமான வழியில் இருக்குது என்று கேட்டால் அது உங்கள் மனசாட்சிக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நட்பை பார்க்குற பொழுது உங்கள் பரிசுத்த பாஷைகள் மாறும். உங்கள் நட்பை பார்க்குற பொழுது பழைய பாவங்களை குறித்ததான கலந்தாலோசனை நடைபெறும். எல்லாமே சுருக்கமாக சொல்ல போனோம் என்றால் கிருபை மங்க ஆரம்பிக்கும். பழைய நட்புகள், பழைய உறவுகள், பழையவனை ஒழிந்து போயினேன்னு வேதம் சொல்லுகிறது. இல்லை, இப்பொழுது வருமானம் தொடப்பட்டதும் மனுஷன் திரும்பி பார்க்குறான் கர்த்தரை. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கு செழிப்பு இல்லை? ஏன் ஒரு மாற்றம் இல்லை? மாற்றம் உங்களை சுற்றி வருகிற மாற்றத்தை விட மன மாற்றம் வேண்டும். பழையவனை ஒழிந்து போனதா? இல்லை, மனசின் ஆழத்தில் இருக்கும். தெரியாமல் இந்த கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளைங்க ஆயிடுச்சு, இப்போ எதுவும் பண்ண முடியாது. இந்த வேதனை, இந்த நெருக்கத்திலே 99% விசுவாசிகள் இப்படி இருப்பாங்க. வெளியில் நாளைக்கு இது சண்டேலாம் பார்த்தீங்கன்னா வெண்வசம் தடுத்திருப்பாங்க. இது ஒரு யூனிஃபார்ம், அவ்வளோதான். இது ஒரு சீருடை மாதிரி. எல்லாம் கோயிலுக்கு போகிறவெல்லாம் ஒரு கலர் போடுறான். இப்போ பெந்தகோஸ் கோயில் எல்லாம் வெள்ளை போடுறோம். நம்மளும் பெந்தகோஸ் சபை தான், இல்லைன்னு சொல்லி. ஆனால் அந்த கலர் முக்கியப்படுத்துறது இல்லை, அதை மிகைப்படுத்துறதும் இல்லை. அதை கண்ணத்துக்குரியதாகவே நான் பிரசங்கிட்டு வரேன். கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. அதை போட்டதுனால ஒன்று நம்மளுக்கு மமதை தான் வருதே தவிர, ஆவிக்குரிய பெருமை தான் வருதே தவிர, உள்ளான ரட்சிப்பின் வஸ்திரம் வெளுக்குதான்னு பார்த்தா வெளுக்காது. வெண்வசம் தரிப்பையாங்கன்னு போட்டிருக்கு, எவ்வளோ விஷயம் போட்டிருக்குது. வசனத்தினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நம்ம பேசுகிறதுலே அர்த்தம் இல்லை. வாழ்க்கையிலே ஜெயம் இருக்கணும். 2 காரியம் ராஜ்யம் சொல்லுகிறது, ஒன்று தோல்வி, ஒன்று ஜெயம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற ஜனம் உன்னை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருகிறது. அதன் பிறகு படுக்க வைத்தது என்ன? வியாதி இல்லை, பாவம். என் வியாபாரத்தை சுருக்கி போட்டது, என்னை படுக்க வைத்தது. என் வியாபாரம் படுத்து விட்டது. என் கையின் பிரயாசம் நிர்மூலம் அடைந்தது. எனக்கு கடன் உள்ளே வந்தது. காரணம் என்ன? வருமானம் ஸ்தம்பிக்கப்பட்டது. இது காரணம் என்ன? பல காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், தேவ மனுஷனாக அபிஷேகத்தில் நிறைந்தவனாக சொல்லுகிறேன், உன் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. அல்லது பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், உங்களே அறியாமல் பழைய நட்புகள் மூலம் பாவங்கள் உள்ளே பிரவேசித்திருக்கும். பழைய உறவுகள் மூலம் பாவங்கள் உள்ளே பிரவேசிச்சிருக்கும். வேலைக்கு போனால் கூலி கிடைக்கிறதுல, நம்ம விதைக்கிறப்ப காற்றடிக்கிறது, மழை அடிக்கிறது, அல்லது தூக்கம் வருகிறது. ரவெல்லாம் தூங்குறது இல்லை, பகலெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ராவெல்லாம் கவலைப்படுறோம், எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. வேதம் சொல்லி கவலைப்படாத. இல்லை, நான் நியாயமான கவலைகள், நான் கவலைப்படலைன்னா யார் படுவா? அப்போ படு. ஒன்று வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இல்லை போதிக்கிற தலைமைத்துவத்துக்காவது கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்க தலைமைக்கு கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டம். இதில் எல்லாம் என்ன நடக்குதுன்னா, அடங்கி சேவிக்கிறவர்களாக இவங்க காணப்பட முடியாது. இது அடங்காதவர்களாக காணப்படுவாங்க. அவங்க நினைச்சதை இஷ்டப்படி செய்வாங்க. அந்த விளைவோ கஷ்டங்களான நிறைந்த நாட்கள், ஜீவிய நாட்களே பெரும் நாட்கள். இவங்கெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளே இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க. இது எழுதி வைத்து கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் உங்களை படுக்க வைத்திருக்குது. கையின் பிரயாசம் உன் பாவத்தினாலே தேவ பயமற்ற சிந்தைகள் உங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கு. ஏன் ஆன திருமணத்தை மறுதளிக்கிறீங்க? ஏன் அந்த செய்த திருமணத்தையோ அந்த செய்த அந்த நபரையோ, திருமணமாகி பிள்ளைகள்லாம் பிறந்து ஆயிடுச்சு, 20 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும். திருமணத்துக்கு பிறகே அவங்களுக்குள்ள இந்த மனம் திரும்புதல் வந்துடும். நல்லதுக்கு இல்லை மனம் திரும்புதல்.
இந்த மனம் திரும்புதல் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணிடக்கூடாது. வயசானவங்க முதல் கொண்டு சொல்கிறேன், நான் சம்பந்திகள் முதல் கொண்டு. தெரியாதனமாக இந்த வீட்டில் பொண்ணு எடுத்துட்டோம், தெரியாதனமாக இந்த வீட்டில் பிள்ளை எடுத்துட்டோம், இந்த மனசு இப்படிப்பட்டவன் தெரியாது, இந்த இந்த மனசுக்குள்ளே இது ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் உடன்படிக்கையை மறுதளிக்கிறீங்க. உங்களுக்கு தனியாக வராது, பெண்ணோ மனுஷனோ அவங்க பெற்றோரும் சேர்ந்தா இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட உறவாடல நான் சொல்லலை. ஆனால் பகை ஒண்டி வச்சுக்காதீங்க. ஒன்று இருந்தால் அளவுக்கு மீறி போகிறது, அப்படி இல்லைன்னா சுத்தமாக அந்த பக்கமே பகையாளியாக பார்க்குறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் தள்ளி இருங்க, நான் வேணான்னு சொல்ல. மார்பட சந்தேகத்தை தள்ளின்னு இருங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதுக்குள்ளே பகை இருக்கா இல்லையான்றது உங்கள் மனசாட்சி தான் தீர்மானிக்கணும். இல்லை நான் உண்மையாக இருக்கிறேன்னா அப்போ கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழிகளில் நடக்கிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு நடுவில் பேய்க்கும் வேலை இல்லை, பிசாசுக்கும் வேலை இல்லை, பில்லி சூழத்துக்கும் வேலை இல்லை. ஆலயவாசிகள் சொல்லலாம், ராஜ்யத்தின் புத்திரர்கள் சொல்லக்கூடாது. ஆலயவாசிகள்னா என்னன்னா விசுவாசிகள் தான். ராஜ்யத்தின் புத்திரர்களானாலும் விசுவாசிகள் தான். ஆனால் ராஜ்யத்தின் சிந்தை தரித்தவர்களாக இருக்கணும். ராஜ்யம் என்ன சொல்லுகிறது? தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் இருந்தால் இந்த சிந்தை வராது. இதுதான் ஆரம்பம். திருமணத்தில் அதிருப்தி ஒரு ஆரம்பம். உலகம் அல்லது வீட்டாரே சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், வேறு யாராவது கல்யாணம் பண்ணால் நல்லா போயிருக்கலாம். சிலரால் வேலைக்கு போக முடியும், சிலரால் வேலைக்கு போக முடியாது. சரி, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்கிறது இல்லத்தரசிகள் சொல்கிறேன். சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற படிப்பெல்லாம் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரப்பி. அவங்க சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போய் படித்தா வேலைக்கு போனால் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கலாம், மற்ற வேலைகளை விட இதுக்கு டிமாண்ட் அதிகம். எல்லாராலையும் போக முடியுமா? போக முடியாது. நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பிள்ளைங்க இருக்காங்களா? இருக்காங்க. இல்லத்தரசியாக இருந்து நீதிமன்றங்கள் 31 படியே நம்ம ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்பது தான் ராஜ்யத்தினுடைய சத்தியம். சரி, முடிந்தால் செய்யுங்க. ஆனால் இல்லாதவர்கள் மீது உங்கள் கண்களை திசை திருப்பத்துக்கு ஜனங்களை எழும்புவாங்க. இது யார் சொல்லுவாங்க? சொந்த வீட்டார் சொல்லுவாங்க. நீ மட்டும் அங்கே போயிருந்தா எகிரி இருக்கும் சம்பளம். வாழ்க்கை என்ன வருது? அவன் போனான், இவன் போனான், எல்லாரும் ஒருத்தர் செய்த இன்னொருத்தர் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்கவுங்க அழைப்புக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். என்னுடைய அழைப்பு என்ன? என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் இல்லை, என்னை கர்த்தர் பெருக செய்யாமல் இல்லை. என்னை பெருக செய்கிறது தேவன். தொழில் ஒரு கருவியாக கர்த்தர் கொடுக்குறார். தொழில், அந்த தொழிலில் இருக்கிறவன் எத்தனை பேர் பணப்பெருக்கத்தை மட்டும் பார்த்து ஜனத்தை இழந்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, திருமணத்தை தொலைச்சவங்க இருக்கிறாங்க, தம்பதிகள் ஒருவர் உயிரோடு மற்ற ஜனங்களுக்கு இழந்தவர்கள் இருக்கிறாங்க. பயமுறுத்தலை சொல்கிறேன். யாரோ ஏதோ ஒன்று செய்கிறது, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி சம்பாதித்தை வைத்து கொண்டு ஒப்பிட்டு பார்த்து, அவங்க கூட படித்தவன், அவங்க கூட வளர்ந்தவன், அவன்லாம் அங்கே இருக்கிறான் அப்படி சொல்கிறது திருமணத்தை நொந்து கொள்ள செய்யும் மறைமுகமாக. அப்படி யாராவது உங்கள் வீட்டில் சொல்கிறாங்களா? உங்களுக்கு கேட்க போச்சு புத்தி. இங்கே பாதிக்கப்பட்டது நம்ம தான். அந்த வார்த்தைகளெல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய இறுதித்தின் ஆழத்தில் போக்குறோம். ஆமாம்மா சரிதான், இந்த மனுஷனை திருமணம் செஞ்சதுனால தான், இந்த பெண்ணை திருமணம் செஞ்சனால தான், இல்லைன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். இப்போ தெரிதா, எங்கேயுமே போக முடியாத போகிறதுக்கான காரணம் என்னுடைய மன எண்ணங்கள். எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினால் நீ உன்னை நீயே வஞ்சிக்கிறவளாய் காணப்படுவாய். எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினால் உன்னை நீங்களே வஞ்சிக்கிறவளாய் காணப்படுவீங்க. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். உழைச்சாதான் என் காசு, உழைப்பதற்கான தருணம் இல்லை. நான் சொல்கிறேன், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 26வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 12வது வசனம். அந்த தேசத்தில் விதை விதைத்த. எந்த தேசத்தில் விதை விதைக்கிறான்? எதிர்ப்புகள் இருக்கிற தேசம் அது. அவன் மனைவிக்கு ஒரு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி இருக்குது. என்னைக்கு வேணால் அபிமலைக்கு தூக்கிட்டு போயிடுவான். அழகிய ரெபேக்கால இதே வேலை ஒரு கூட்ட ஜனங்க சுற்றி கொண்டே இருப்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட தம்பதிகளை தொந்தரவு குடும்பத்துக்குன்னே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய குடும்பத்தினரை தொல்லை குடும்பத்துக்குன்னே ஒரு கூட்ட ஜனங்க இருப்பாங்க. அவங்க இருக்கிற பட்டத்தில் நான் இருக்க மாட்டேன், என் மாமியார் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்காது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு பொலிவும் இருக்காது, எந்த ஒரு நன்மையும் கிடைக்காதுன்னு நினைத்தா வாழ்க்கை முழுவதும் கிடைக்காது. அந்த மாதிரி செத்தாதான்னா அது நல்லா வாழும், கொழுத்த கன்று போல் வரும். நீங்கள் நடக்கிறதே அதான். தீங்கு சேரெலாம் நல்லா இருக்காங்க, அவங்க நான் மட்டும் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் நீங்கள் அந்த பார்வையே வைக்கக்கூடாது. நம்ம அழைத்ததே முன்னவே நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாழ்வு காலத்தில் எங்கேயும் போய் நம்ம நிற்கக்கூடாது. ஆபத்து காலத்தில் சகோதரன் வீட்டுக்கு போகாத. ஆபத்தில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான், அந்த அறிவு அவனுக்கு இருக்கணும். நாம் போய் அவங்க கதவு தட்டக்கூடாது. அதுதான் ராஜ்யத்தினுடைய சத்தியம். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெபேக்காலே தன்னுடைய தாய் வீட்டுக்கு அந்த மனுஷன் அனுப்பவே இல்லை. வளமான குடும்பம் தான் அது. இப்போ வறட்சி இருக்கிறது, போய் கொஞ்சம் எதாவது வாங்கிட்டு வாங்கலாம் அனுப்பவே இல்லை. கொடுக்கலாம் இல்லையா, கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா, உன் கஷ்டம் கடைசி வரைக்கும் இருக்கும்.
கஷ்டத்தை போக்கிக் கொள்வதுக்கு இதில் வழி ராஜ்யத்தின் சுவிசேஷம். இது ராஜ்யத்தினுடைய வழிகளில் நம்ம நிற்கிற பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். அந்த மனுஷன் வீட்டில் தாம்பதிய வாழ்க்கை குறித்து வேதம் 26 வருஷத்தில் ரெபேக்காவோடு ஈசாக்கு விளையாடினான் என்று வேதம் சொல்கிறது. இது இச்சைக்குரிய வசனம் இல்லை, சர்ச்சைக்குரிய தலைப்பும் இல்லை. இது ஒரு குடும்பத்தில் நிலவ வேண்டிய தாம்பதிய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இருக்கணும். வயசை பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசில் புள்ள பெற்றிருக்கான். கிட்டத்தட்ட பசங்களுக்கெல்லாம் 15 வயசு இருக்கும். குறைஞ்சபட்சம் வளர்ந்த பசங்க தான், ரெண்டும் வாலிப பசங்க இருக்கிறாங்க. வீட்டில் வறுமை இருக்கிறது, பஞ்சகாலம் இருக்கிறது. கதவு திறந்தால் எப்போ நான் பார்வன் உள்ளே பூந்துருவான். இந்த சூழ்நிலையில் உங்களால் துணைவர்களை பார்த்தா சில பேர் எரிஞ்சு விழுவாங்க. வேறு யார்கிட்ட காட்டுறது கோவத்தேன்னுவான். அந்த அம்மாவும் சொல்லணும், வேறு யார் இருக்கா எனக்குன்னு. சண்டை போகிறதுக்கு தான் புருஷன் இல்லை, உங்களுடைய எல்லா கோபத்தையும் காட்டுவதுக்காக மனைவி. வேதம் என்ன சொல்லுதா? நேசிக்கப்படத்தக்கதான பெண்மான் அவள் சடங்கொன்ன திருப்திப்படுத்துவதாக. வேதம் சொல்கிறது ஒன்று, நம்ம மனதினோட அபிப்பிராயம் வேறு ஒன்று, நம்முடைய சைகைகள் அதன்படி மன அபிப்பிராயத்தின்படியே போகிறது. உரிமையின் பேரில் நீங்கள் சண்டை போடுறீங்க, அதெல்லாம் உங்கள் பொருளாதாரத்தை பின்வாங்கி போக செய்யும். வர பொருளாதாரம் உள்ளே வராது. தீஸ் ஆர் த கேரக்டர்ஸ் விச் வில் டிஸ்ட்ராக்ட் த மணி. பணம் திரும்பி போயிடும், தருணங்கள் வாய்ப்புகளும் திரும்பி போயிடும். நிறைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நிமிஷத்தில் வேணான்னு போயிட்டான். எல்லாம் கைக்கூடி வர மாதிரி கடைசி நேரத்தில் வரல. ஏன்? உங்களுக்கு திருமணத்து மேலே ஒரு மிகப்பெரிய கசப்பு இருக்குது. வெளியிலே இல்லை உங்களுக்கு எதிரி. எழுதி வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே போராட்டம். ஒருவேளை மனைவி சம்பாத்தியம் பெருசாக இருக்கும், சரி, அது கர்த்தரோட ஆசீர்வாதம். சில சமயத்தில் மனைவி கையில் சம்பாத்தியமும் இருக்காது. சம்பாத்தியம் இருந்தாலும் சண்டை, சம்பாத்தியம் இல்லைனாலும் சண்டை. சம்பாத்தியம் இல்லைன்றதுக்காகவே சண்டை, சம்பாத்தியம் பெருசாக இருக்குன்னாக்காகவே சண்டை. உங்களுக்கு ஜனங்களை கையாள தெரியல, அதை புரிஞ்சுக்கணும். இது இருதரத்தார் வீட்டு ஜனங்களும் படையெடுப்பாங்க. யார் கை ஓங்கி இருக்குதோ, என் பொண்ணு சம்பாதிக்கிறேன், அந்த மனுஷன் எதுக்கு உதவுவான் அப்படின்னு அவங்க வீட்டு ஜனங்க எழும்புவாங்க. இல்லைன்னா இதே தான் எதிர்மறையாக நடக்கும். என் பிள்ளை சம்பாதிக்கணும், அந்த அம்மா உட்காரும். ப்ரையாரிட்டி அது அப்படி தான் வருவாங்க. அதுக்காக இன்னொருத்தவங்க நம்ம இவரோட வாழ முடியாதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறதும், அந்த வீட்டார் இருக்கிற வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் சுகம் இல்லை, இன்பம் இல்லை நினைக்கிறதும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது எல்லாம் எதிர்மறையான செய்கைகள், மனநிலைகள். இந்த மனநிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணநிலை ரொம்ப பாதிக்கப்படும். வாழ முடியாது, அந்த இடத்து வீட்டில் இருக்க பிடிக்காது, வீட்டை விட்டு வரணும்னு போகணும், விவாகரத்து வரைக்கும் கூட போயிடும். இனி வாழ முடியாதுங்க அது. அதே மாதிரி இந்த மாதிரி பண பட்டுவாடை நடந்து கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் மேற்கொண்டு வருகிறவன் தான் மனுஷன், ஆவிக்குரிய தேவ மனுஷன், தேவ மனுஷி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் வீட்டில் பிரச்சனை இல்லையா? யாக்கோபு வீட்டில் பிரச்சனை இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலையா? தாவீது வீட்டில் பிரச்சனை இல்லையா? கையின் பிரயாசம் தனி ட்ராக்ல போயின்னு இருக்கு. ஒரு புறம் குடும்பத்தில் சூறாவளி வீசினாலும் கையின் பிரயாசம் பார்த்தா பட்டயத்தை ஓங்குவதுக்கு முன்னாடி ராஜ்ய பாரங்கள் பெருக ஆரம்பிக்கிறது தாவீதுக்கு. என்ன சொல்றது? ஒரு புறம் கையின் பிரயாசம் ஒரு காலகட்டம் வரை ஸ்தம்பித்து இருக்கிறது ஈசாக்குக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்திலே வீட்டில் அன்பு பாராட்டி ஜெயிக்கிறான். இந்த வறுமையெல்லாம் அன்பால் நீங்கள் சரி பண்ணணும். எல்லாமே ஸ்கூல் டீச்சர் மாதிரியோ இல்லை என்ன சொல்கிறது, அதாவது வியாபார புலிகள்லாம் சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சு கணக்கு சொல்லு. புருஷன் மனைவியை கேட்குறது, மனைவி புருஷனாக கேட்குறது. அந்த இடத்துல அன்பு இருக்காது, இறக்கம் இருக்காது. உங்கள் தோல்விகளுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது நேரம் இல்லை. பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னா மூணாவது மனுஷங்க பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் தோல்வியோடு வாழ்கிற புருஷன் இடத்துல மனைவி வாழ்வது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனால் ஜெயமோடு இருக்கிற புருஷங்கிட்ட ஒரு டேலண்டட் மேன், ஒரு நல்ல திறமைசாலியான மனுஷன், அவங்ககிட்ட வாழ்கிற மனைவி அதை விட கஷ்டப்படுவான். ஏன் தெரியுமா? தாவீது மாதிரி அவன் போகிற இடத்துலலாம் பட்சிகள் சொல்கிறது போல சூழ்ந்து கொள்வாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எங்கும் பெண்கள் சும்மா வட்டமிட்டுருவாங்க. என் திரும்பி வந்தாலும் இவனுக்கு பயங்கரமான ஸ்கேனிங் நடக்கும் வீட்டில். எங்கே போனேன், எங்கே வந்தேன், என்ன டைமு, ஃபோனை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. இது ஒரு பகுதி போய் கொண்டிருக்கும். வருமானம் இருக்கிற குடும்பத்தில் சொல்கிறேன். வருமானம் இல்லைன்னா சொந்த சரீரமே பிரச்சனை ஆகிடும். தோல்வியை யாரும் விரும்புறதில்லை. உலகமே விரும்பாத தோல்வியை. என் புருஷன் தோத்துட்டான், என்ன பண்ணுறது? அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உண்மையிலே ஆவிக்குரிய ஸ்திரீகள், நான் ஊழியத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் அட்டூழியம் பண்ணாமல் இந்த மாதிரி கிடச்சி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா ஜெயிக்க வேண்டிய காரியங்கள், அந்த இடத்துல பாருங்கள், அப்படி இருக்கணும்.
நான் ஊழியத்துக்கு போகிறது தவறுன்னு சொல்லலை. அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை என்னைக்கு முடியுது, அப்புறம் என்னைக்கு ஊழியத்துக்கு போகிறதுன்றது வேறு. நான் அப்படி சொல்ல, முதல்ல உங்களை கையால் கற்றுக்கொள்ளணும். உங்கள் ஜனங்களை சந்திக்க கற்றுக்கொள்ளணும். வீட்டில் சொந்த ஜனங்களே நம்மளுக்கு மிருகங்களாக இருக்குது. இந்த மிருகங்கள் வாயை கட்ட கற்றுக்கொள்ளணும். மிருகங்கள் வாயை கட்ட கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா உங்களால் ஜீவிக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் வராது. ஊழியம் பாட்டுக்கு போய் கொண்டிருக்கும், அது வண்டி போகிற மாதிரி போகும். எந்த விதமான ஒரு பெரிய விதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்பது இருக்காது. முதல்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கசப்பை வைக்க 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 திருமணத்தின் உடன்படிக்கை நேரே கர்த்தரை நீங்கள் மறுதளிக்கிறீங்க. என் புருஷன் பற்றி நிறைய குறை மனைவிக்கு இருக்கும், மனைவி குறித்த நிறைய குறை இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தா தோல்வி தான் இருக்கும். எதில் தோல்வி? அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணுது. ஒன்று இல்லை, அந்த மனுஷன் எத்தனை அவங்க வீட்டில் அழிச்சிடுறான் புருஷன். இப்போது எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய காசு இது என் புருஷனோட உழைப்பு. அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளையோட உழைப்பு, என் அண்ணனோட உழைப்பு, என் தம்பியோட உழைப்பு, என் தங்கச்சியோட உழைப்பு, என் அக்களோட உழைப்பு. செழிப்பு இருக்கிற இடத்துல இந்த பின்னாடி ஒரு படம் சுத்தம், ஈசல் படம் மாதிரி. அதுக்காக நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்களாக்கி நீங்கள் விட்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையை கோவித்துக்கு ஒரு சண்டை போட்டணுன்னு அவசியம் கிடையாது. கணக்கு கேட்டணும் அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் நிதானமாக கையாளணும். பரிசுத்தாவின் கனியினால் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஒரு லாபானம் இருக்க தான் செய்வான். இவன் அங்கிருந்து வெளியே வருவதற்கான ஒரு காலம் வரும் வரை அவன் அடங்கியிருந்தான். லாபானுடைய முடிவை எதிர்பார்க்கல, சவுலுடைய முடிவை தாவீது எதிர்பார்க்கல. ஆனால் சகித்தார்கள். சகிக்க 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 கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஐயா, லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் யாக்கோபு கையின் பிரயாசத்தினால தானே. ப்ராக்டிஸ், பர்ஃபார்மர். யார் மந்தையை மேய்ச்சாலும் அந்த ஆடுகளை காத்து கொடுத்தோம். யார் மந்தையை மேய்ச்சாலும் அந்த ஆடுகளுடைய போஷிப்பையும் அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுல கை தேர்ந்தவன் தான் யாக்கோபு. எனக்கென்று ஒரு மந்தை வருகிற பொழுது அது கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். நீ மற்றவர்களாக செபிக்கிற உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இந்த மனநிலை இருந்தால் நமக்காகவும் ஜெபிக்க முடியாது. மற்றவர்களை பார்க்குற பொழுது முதல்ல அவன் ஜெயிச்சதை தான் நமக்கு தெரியும். அவன் எப்படி ஜெயிச்சானா, இதான் அவன் மனைவி மதித்தான், கனம் பண்ணான். வேதம் சொல்லுது, மனைவி கனவுல நின்று புருஷனை கனம் பண்ணு. அதை கனம் பண்ணுறதுக்கு எதிர்மறையான சூழ்நிலை நம்ம ஆட்கள் எடுத்துக்கொண்டு வராங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். சொல்ல சொல்ல சில பேருக்கு சொல்கிறது தெரியாமல் செய்வாங்க, சொல்லியே செய்வாங்க. அவள் குடும்பம் முழுதும் குலுங்கும். கற்றுக்கொள்கிறான். நம்ம எப்படி பேசாமல் சரி நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும், நம்ம எப்படி கேட்காம இருக்க முடியும்? கேட்டால் மட்டும் கேட்க போகிறோம். நம்ம நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் கேட்குறேன் பார், தொட்டுப்பார், சீண்டிப்பார்ன்ற மாதிரிலாம் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் வீடு ரணகலமாக மாறிடும், யுத்தகலமாக மாறிடும். அமைதி பூங்காவாக இருக்க வேண்டிய வீடு எப்படிங்க அந்த மனுஷன் போய் ஒழுங்காக சம்பாரிச்சு வந்து கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு ஏதோ வாழ்ந்து கொண்டு போவோம். அது எல்லோரும் வாழலாம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் அமைதியான வாழ்க்கைக்கு அழைக்கப்படவில்லை. பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிறது. ஆதாமை கர்த்தர் பண்படுத்தும் காக்கும் வைக்கிறார். எவ்வளோ சிஷித்த தேவன் பூமியை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாம் ரெடி பண்ணி கையில் கொடுக்க மாட்டார் கர்த்தர். அப்போ நீங்கள் தேவையில்லை. இருக்கு உன்னுடைய பிரயாசம் என்ன? நான் உழைக்க ரெடி, நீ சகிக்க ரெடி இல்லை. நான் உழைக்கிறேன் ஐயா. காலையில் எழுந்தேன்னா எல்லோரும் கணக்கு சொல்லுவாங்க. காலையில் எழுந்தேன்னா இரவு படுக்கிற வரைக்கும் அந்த டைம் டேபிள் இருக்கும். சில பேர் போதிச்சு இப்போ கணக்கு எழுதவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. சபையார் கணக்கு எழுதுறதுன்னா புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன். என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை எழுதி வைங்கன்னு சொன்னேன். அது செய்கிறாங்க, சொல்லுவாங்க, செய்கிறாங்க. சீக்கிரமான போதனை, சீக்கிரமான செலவு பண்ணுறது, அது எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் கூட நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெரிய திறப்பு இல்லை. இது எல்லாருடைய மனதில் ஆழமாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறார். ஒன்று, பெற்றோர்கிட்டே ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும். தாய் தகப்பன் சொத்து சேர்க்கலைன்றது இருக்கும். தாய் தகப்பனுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கும். இந்த மனநிலையை நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கணும். அது உண்மையாகவும் இருக்கும். நீங்கள் கணிக்கிறது, இந்த மனுஷன் என் தகப்பன் இப்படி காசை விரைய பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த கசப்பை வைக்க 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 என்ன ஆகும்னா, என்னென்னலாம் உங்கள் தகப்பன் செய்யணும்னு நினச்சிங்களோ, சரி நீங்கள் தலை தூக்குனீங்களே, நீங்கள் செய்யலாம் இல்லையா? செய்ய முடியாது. எனக்கு தெரிந்து நிறைய பிள்ளைகள் தகப்பனுடைய வளர்ச்சியும் உயரத்துக்கு பாதி அளவு கூட போகல.
தகப்பன் உண்மையிலே விழுந்து போனவனாக இருக்கலாம். உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்த மனுஷன் தகப்பன், உன்னதங்களிலே வாசம் பண்ணினவன், ஏதோ புத்தி பேசுகினால் தவறிட்டான்னா இறந்ததை சொல்ல, ஏதோ துஷ்பிரயோகம் நடந்துச்சு. சரி, அவன் வளர்ந்தாவது அதை நிர்வகிக்க தெரியாமல் போனான். இங்கே வளரவே இல்லையே பிள்ளைக்கு. தகப்பனே குத்தி சொல்லிகிட்டே இருக்கிறது, வளர்ச்சி இல்லை. தாய் இப்படி செஞ்சிடக்கூடாது, தகப்பனை இப்படி செஞ்சிடக்கூடாது. திருமணம் தான் திருமணத்தில் ஒரு பெரிய இடத்துல வைக்கிப்பாங்க பெற்றோர். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் சொல்கிறேன், சரி எங்கள் அப்பா விசாரிக்கல, நான் யாரு கூட ஓடி போய் தான் கூட நல்லா இருந்திருப்பேன், நான் எவ்வளோயாவது இழுத்து வந்தால் கூட நல்லா இருப்பேன். இதெல்லாம் பேசுகிற பேச்சா? நம்ம கர்த்தர் நமக்கு நன்மையானதை தந்திருக்கிறார். தேவத்தை அன்பு கூறுவதற்கு சகல நன்மைக்கு அதை வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தான் எடுத்துக்கொண்டு போனால் நம்ம ஜீவியம் நல்லா இருக்குமே தவிர, யாரோ தவறு செஞ்சுட்டாங்க. என்ன பெற்றோர்கிட்ட இருக்கிற பிரச்சனை, பெற்றோர் இருக்கிற காலத்திலேயே அதை முடிச்சுக்கணும். நம்ம ஐயா தகப்பனும் தாயும் கனம் பண்ணும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், குறை சொல்லும்படி அழைக்கப்படலை. முடிஞ்சிடுச்சு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனே எவ்வளோ கனம் பண்ணுங்கிறோமோ அதே கனம் பெற்றோருக்கு கொடுக்கணும் பிள்ளைங்க. ஃபினிஷ்டு. அந்த சாப்டரை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நல்ல குடும்ப வாழ்க்கை அடையும். எனக்கு தெரிஞ்சு தாய் தகப்பனை மரியாதை கொடுக்குற எல்லா பிள்ளைகளும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஊழியத்தில் 25 வருஷமாக நான் முழு நேர ஊழியக்காரன், நான் பார்த்த வரைக்கும் தாய் தகப்பனை கனப்படுத்துகிற பிள்ளைகள் அவர்கள் அந்தஸ்துக்கும் மேலான இடத்துல அவர்கள் வாழ்க்கைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சத்தியம். ஏன் எப்படின்னான்னு தெரியாது. எல்லாரும் பொறாமப்படுகிற அளவுக்கு, எல்லாம் போய் இவர்கள் செய்யக்கூடாத அளவுக்கு எல்லாமே ஸ்திரமான ஒரு இடத்துல போய் வாசம் பண்ணுகிறாங்க. நல்லாவும் போகுது வண்டி, வாழ்க்கையின் வண்டிய சக்கரங்கள் நல்லா சுரண்டு கொண்டிருக்குது. கொடுக்குற அளவுக்கும் இருக்கிறாங்க, செழித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இல்லை, அவங்க சகித்து கொண்டும் இருக்கிறாங்க. எழுதி வைத்து கொள்ளுங்க. தகப்பன் தாய் பார்க்கறது இல்லை, தகப்பன் தாய் பேசுறது இல்லை. தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு பெரிய இடைவெளி இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? சகிக்க தகப்பனுடைய கனத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. வாழ வெட்டியா என் தாய் வீட்டுக்கு நான் போவதில்லை என்று ஒரு பெண் தீர்மானிக்கிறான். நான் போக மாட்டேன், நான் வந்தது தான். இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், இந்த வாழ்க்கையை விட்டு நான் போக மாட்டேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சகிக்கிறேன். இதே சமயத்தில் சில பேர் திருமணத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் புருஷமார்கள். தகப்பன் முன்னிலையில் நடந்தது. எங்கள் குடும்பத்தில் வரைக்கும் விவாகரத்து யாரும் காணதில்லை. நான் அதை பற்றியே அவங்க போக மாட்டாங்க. பிரேக் பண்ணிக்கலாம், கவுன்சிலிங்கோடு நிறுத்திக்குவாங்க. அதிகப்படியாக கவுன்சிலிங், சர்ச் பாஸ்டர் கவுன்சிலிங், நாட் லீகல் கவுன்சிலிங். பாஸ்டர் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது, பரிசுத்தவான்கள் உங்கள் இடத்துல இல்லையான்னு கேட்குறாங்களே. பவுல் சொல்கிறாரு, ஏன் உலக பிரகாரமாக போங்கிறீங்க நீங்கள்? பரிசுத்தவான் உங்கள் இடத்துல இல்லையா? பரிசுத்தவான் பூமியை நியாயந்தி வாசிக்கிறோம் அல்லவா, இவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வசனத்து அடிப்படையில் பரிசுத்தவான்கள் மூலமாகவே சில காரியங்கள் பரிசீலனை பண்ணப்படும். ஆனால் இந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் யாருன்னு தெரியாது. எது தசமாக கொடுக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பொண்ணு வீட்டுக்கு பேசுவார், பையன் வீட்டுக்கு பேசுவார்னு இருக்குது. சரி, கர்த்தரே உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார், அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு வாழ்க்கையை கடைபிடிக்கிறவர்களுக்கு கூட ஏன் இந்த வருமானம் தட்டி கழிக்கப்படுகிறதுனா, தடைப்படப்படுகிறதுனா, மனசுக்குள்ளே இந்த காய்மக்காரம் ஓடிக்கொண்டிருக்கும். தெரியாமல் தாலியை கட்டிவிட்டான், தொட்டுப்புட்டேன், தெரியாமல் காலியை கட்டிவிட்டேன், தெரியாமல் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளப்பட்டது, தெரியாமல் அன்றைக்கி செஞ்ச அந்த திருமணத்துக்கு நீங்கள் வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே வருமானம் தடைப்படும். இல்லை, இருக்கிற வண்ணமாகவே நான் அப்படியே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவேன், அப்படியே நான் தொடருவேன், இந்த வாழ்க்கையின் சக்கரத்தை அப்படியே நான் இயக்குவேன், என்னுடைய வாழ்க்கை இது, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் என்னைக்கு ஞானத்தை தரட்டும், இந்த குடும்பத்தோடு வாழ எனக்கு ஒரு ஞானம் வேண்டும், இந்த ஜனங்களோடு வாழ எனக்கு ஒரு ஞானம் வேண்டும், தேவனை எதிர்பார்க்கும்படி உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அமெரிக்காவில் சாஃப்ட்வேராக இருக்கிற இன்ஜினியரெல்லாம் போய் டைவர்ஸ் வாங்கிக்கன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்தவங்க நான் பார்த்துருக்கேன். இந்த சத்தியத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இதை கேட்ட ஜனங்க அவ்வளோ படிக்கக்கூடிய வசதி இல்லை ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு. இந்த சத்தியத்தை கேட்ட மனுஷன் திடீர்னு என்ன, அப்போது இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது, நான் போதிக்கிற பொழுது, அந்த மனுஷன் சாதாரணமாக இங்கே ஒரு கால் டாக்ஸி டிரைவர், அதாவது ஆக்டிங் டிரைவர், கால் டாக்ஸி கூட இல்லை, காலிங் டிரைவர், அந்த நம்பர் என்ன தொலைபேசி பார்த்து யாருன்னா கூப்பிட்டா போய் ஓட்டிட்டு 350 ரூபா 400 ரூபா வாங்கிட்டு வருவார். ஆனால் இதை கேட்டார், ஆமாம் ஐயா, தகப்பனை நான் வந்து கொண்டேன், தகப்பன் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு, அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன் உங்கள் செய்திக்கு பிறகு. அடுத்தது மணி வீட்டார் வந்து கொண்டேன், அதே ஏஜ் குரூப்பில் இருக்க கிராண்ட் பேரண்ட், இது ஃபாதர் இன்லா மதர் இன்லா, தாய் தப்பன்னு ஏஜ் தானே இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், ஒரு 5-10 வருஷம், அவ்வளோதான். இவங்களே வந்து கொண்ட மாதிரி அவங்களையும் வந்து கொண்டான்.
மனைவியை வந்து கொண்டான், திருமணத்தில் வந்து கொண்டான். 350 ரூபா 400 ரூபா, அதுக்கு மேலே தாண்டாது. ஓட்டிட்டு அந்த கூலி, தினக்கூலி, அது தினமெல்லாம் கிடைக்காது. அதிக நாள் அதிக நேரம் அவன் பசி பட்டினி சஞ்சலத்தில் இருந்ததை விட இந்த சலசலப்புக்குள்ளேயே அதிகமாக மனசுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கு. யாரும் எனக்கு எதுவும் செய்யலை, என்னை யாரும் படிக்க வைக்கலை, எனக்கு நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கலை, இப்படியே தான் போய் கொண்டு இருந்தது. எப்போ இந்த சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு ராஜ்யத்தை சுவிசேஷத்துக்கு கீழ் பண்ணினானோ என்கிட்ட சொன்னதை சொல்கிறேன். திடீர்னு ஒருத்தன், நான் ரெகுலராக என்னை கூப்பிடுவாங்க, என் நன்னடத்தை பார்த்துருக்காங்க, அவங்க சொன்னதை சொல்கிறேன். அந்த தம்பி சொன்னது, ஐயா அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கிறீங்க, நாங்கள் சில பணம்லாம் வச்சுட்டு போனோம், என்னை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கால் டாக்ஸி ஓட்டுற அந்த ஆக்டிங் டிரைவர் ஸ்டேஜில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவன் கை எப்படி சூடக ஐயா நல்ல மனுஷனான்னு. வேண்டுமென்றே சில பொருட்களை அந்த இடத்துல காரில் வச்சுட்டு போவாங்க, கண்டுகொள்ளாத போல் இருப்பாங்க, இவனும் அதை கண்டுகொள்ளாத போல் அப்படியே விட்டு வந்துருப்பான். ஏதோ 100 ரூபா நோட்டு கீழே இருந்ததுன்னா எடுத்து வாயில் போட்டு மறந்துருக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய சோதனை வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கான், அது இவனுக்கு தெரியாது. திடீர்னு இந்த மனம் திரும்புதலும் வந்தது. சொன்னா இருக்கேன் அந்த வீட்டார், நாங்கள் அயல்நாட்டில் எங்களுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த 350 ரூபா கொடுத்தவங்க, நீ துபாய்க்கு அந்தமே வந்துடு, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். துபாய் மட்டும் இல்லை, அப்படியே குவைத்தில் எங்களுக்கு வியாபாரம் இருக்குது, எங்களுக்கு நீ தான் இந்த டிரைவர், மாத சம்பளம் 2 லட்சம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறோம், வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்றோம், இருக்க இடம் கொடுத்துட்றோம். ஆனால் உண்மையிலோ நான் உன்னை பார்க்குறேன், நீ கிளம்பி வா. வாழ்க்கையின் தரம் கடகடன்னு உயர ஆரம்பிச்சிச்சு. 350 ரூபா எங்கே, 2 லட்சம் எங்கே, வெளிநாட்டு வாழ்க்கை எங்கே, உள்நாட்டில் லோல் போடுறது எங்கே? இது மனம்தான் செய்யுது. அதே மாதத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு ஃபோன் பண்ணார். தெரிந்தவங்க தான் இவங்க எல்லாம், மந்தையில் வராத ஆடுகள், தெரியும், நாமத்தினால அறிவாங்க என்ன. ஐயா இந்த மாதிரி வாழ்க்கை பிரேக் டவுன் ஆகிடுச்சு, உங்களை வந்து பார்க்கணும் ஆலோசனைக்கு. சரி வா. என்ன ஆச்சு? மணியை தொலைச்சி போட்டான், வேலைக்கார தேசத்தில் மணியை தொலைச்சிட்டான். அதெல்லாம் தெரியும் இல்லையா? அங்கே போய் ஏதோ 2 பேருக்கு கலவரமாகி விவாகரத்து ஆயிடுச்சு. இனி வாழ முடியாது, பிரிஞ்சுட்டாங்க. அந்த அம்மா வேற ஒருத்தர் பார்த்து போயிட்டாங்க. இவன் குழந்தை எல்லாம் வீட்டை கொடுத்துட்டு வந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே நடக்காத ஒரு வினோதம்லாம் படித்தவர்களோட வாழ்க்கையில் இருக்குது. படிப்புக்கு நம்ம எதிராளி கிடையாது. சொல்கிற வார்த்தை என்னென்னா, வராங்க ஆலயத்துக்கு, ஆலயத்தோடு ஆலயமாக இருந்துட்டு போயிடுறாங்க. ஆலய வாசிகளாக இருக்கிறது பெருசு இல்லை, ஆலயமாக வாழணும்னு சொல்கிறது தான் நான் சொல்ல வர கருத்து. யாரையும் நொந்து கொள்ளாதீங்க, மனம் தூய மனமாக வைத்து கொள்ளுங்க. மலை போல் இருக்கிற பிரச்சனைகள், மலை போல் இருக்கிற கடன்கள்லாம் மறைந்தது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்து உதவார் யாரும் இல்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, தேவை கிடையாது. பாடுறது வண்டி நல்லா வாய் கிழிய பாடுறது, உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானத்தையும் பூமியும் படித்த கற்றுருந்து ஒத்தாசை வர்றோம். பாட்டுலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது. ஆனால் பாடி முடிச்சோடனே மறுபடியும் மைண்ட் அங்கே போயிடுது. ஆமாம், அவனை இதே படிப்பு தான், இதே அந்தஸ்து தான், அவனுக்கு 100 சவரம் போட்டாங்க. அவன் லவ் பண்ணல, அவனை பார்த்து காட்டினா 100 போட்டான். நீ தான் லவ் பண்ணிய இல்லை, நம்மளுடைய கிரியைகள்லாம் மறந்துடுவோம். சரி தெரியாத பண்ணிட்டேன் ஐயா, கர்த்தர் அறியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கால்குலேஷனே வரக்கூடாது. அவன் தருவான், இவன் தருவான், இவன் தருவான். என் கையின் பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பாரா? நான் ஜெபிக்கிறபடியினால் ஆசீர்வதிப்பாரா? அந்த ஜபத்தினால தான் ஆசீர்வாதம் பெறேன்னு சொல்கிறதே ஆவிக்குரிய மேட்டிமென்னு நான் சொல்கிறேன். வேறு எப்படி பண்ணுறது? வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிங்க, ராஜ்யத்தை தேடுவர்களாக இருங்க, தேவபாய் நிறைந்தவர்களாக இருங்க. உங்களுக்கு தேவபாய் நிறைவேந்தவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோரையும் வந்து கொள்ள மாட்டீங்க, மாமனார் மாமியாரும் வந்து கொள்ள மாட்டீங்க, கட்டின மனைவியோ கட்டின புருஷனோ வந்து கொள்ள மாட்டீங்க. உங்கள் வீடே உங்களுக்கு ஒரு இன்பகரமான ஒரு இடமா இருக்கும். எப்போ வீட்டுக்கு வருவோன்னு இருக்கணும், எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கும். சில பேருக்கு பசங்களை பார்த்து எரிஞ்சு விடுறது, மனைவியை பார்த்து எரிஞ்சு விடுறது, கணவனை பார்த்து எரிஞ்சு விடுறது. என் வீட்லேயோ ஒரு நல்ல ஒரு அனுகூலமான காரியம் நடக்கும். யாரோ ஒருத்தர் கார் வாங்கியிருக்கான், அவன்லாம் கார் வாங்கியிருக்கான், வாங்கிட்டு போகிறான், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறான், இருந்துன்னு போகிறான். அவன் இஎம்ஐயில் வாங்குறானோ, அவன் மொத்தமாக வாங்குறானோ, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவனுக்கு காரு கர்த்தர் கொடுத்தாதே இருக்கட்டும். அவன் எனக்கு இன்னும் அந்த வேலை வரல. கார் வாங்க தப்புன்னு சொல்லலை. நீங்கள் மற்றவருடைய வெற்றின்னு நினைக்கிறது அது வெற்றியாக இருக்காது. அது அவனுக்கு வாழ்க்கையில் அவன் வெற்றியாகவே எடுத்துருக்க மாட்டான். நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபித்தது கூட இருக்க மாட்டாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்துக்கே தெரில பெருமாள் ஸ்திரீ சுகமானது, வல்லமை போனது மட்டும்தான் உணர்ந்தார். மணவாளனுக்கு திருமணத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இயேசு செய்த முதல் அற்புதம்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுகையில் உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்கள் மனநிலை தான் தவிர பணநிலை இல்லை. தொழிலை சொல்லுவாங்க சில பேர், லாபகரமான தொழில் இது இருந்தால் நான் அதை செய்வேன். இல்லை, உங்கள் இனத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நான் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட முதலீடு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் என்ன, என் குடும்பம். என் குடும்பம் எனக்கு சொத்து, நான் அவர்களுக்கு ஒரு சொத்து. யாரால எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு நான் தான் உழைக்கணும் அப்படி சொல்லாதீங்க. யாரும் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. ஒவ்வொரு பணக்காரனுக்கும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிறவனுக்கு 4 ஏழை தேவை. 4 ஏழைக்கு ஒரு பணக்காரன் தேவை. இவன் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் இவன் இல்லை. நான் சொல்கிறது நாட்டை ஆளுகிற முதல் மனுஷன் முதல் கொண்டு பூமியின் கடையாந்திரங்களில் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். நீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, உங்களோட பொருளாதார அந்தஸ்தில் குறைவில்லாத ஜனங்க, குறைவுள்ள ஜனங்க உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரங்களாம் வராங்களா இல்லையா? நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்களா இல்லையா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு எஜமானன் இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் போகலன்னா அவனுக்கு பிரச்சனை. உனக்கு வீட்டுக்கு வேலைக்காரி வரலாம், நம்ம வேலைக்கே போக முடியாது. சில பேர் டிரைவரை வச்சு ஓட்டினவங்க, காரு பழகினவங்க, டிரைவர்னா எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் போகவே முடியாது வெளியில். தனியாக ஓட்ட அவனுக்கு அந்த அனுபவம் இல்லை. ஓட்ட தெரியும், ஆனால் ஓட்ட மாட்டாங்க. டக்குன்னு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆக்டிங் ட்ரெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஆஸ்தான டிரைவர் வச்சுருப்பாங்க வீட்டில். அது எல்லாம் சேர்த்து தான். அது நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். உங்களால் சமயக்காரங்க எல்லாமே இருக்க முடியாது. சில வாழ்க்கையின் தரம் உயர சொல்கிறேன். வேலைக்காரன் இல்லாமல் இருக்க முடியாது. அதே போல் வேலைக்காரனுக்கு எஜமானி இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று கோர்க்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு யார் தயவும் தேவையில்லை, நான் வந்துடுவேன். இந்த பெருமையான பேச்சுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறது வாழ்க்கையில். அகந்த ஆணவம், இருமாப்பு, செருக்கு, இதன் மத்தியில் நம்ம ஒரு புனிதமான ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுற பயம்தா, உண்மையிலே அவருடைய வழியில் நடக்கிற மனுஷனாக நான் இருந்தா, என் கருத்தில் கர்த்தர் நேராக செழிப்பே தர மாட்டார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். எனக்குன்னு ஒரு ஜோலியை கர்த்தர் தரார், எனக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் தரார். என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். அது ஊழியமே இருக்கட்டும். அதில் வருமானம் வரல, நீங்கள் காணிக்கு அனுப்பலை, நாங்கள் சாப்பிடல, இல்லை நாங்களாம் விருத்தி அடையலை சொல்கிறேன். அது என்ன ஊழியம் தானே அப்படி இல்லை. அது அது ஒரு பிரயாசம். எல்லா ஜனங்களும் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுறார் ஊழியத்தில். அப்புறம் சொல்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார், அவர் வரம் பெற்றவர், அவர் தீர்க்கதரிசி, அதெல்லாம் அவங்க சொல்கிற வாய்மொழிகள். முதல்ல ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் வாழ்க்கையில் சாட்சி சொல்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் தான் நான் பார்க்கணுமே தவிர ஜனங்க வரணும்னு நினைக்கக்கூடாது. அவர் வழிகளை மட்டும் நான் நின்னா போதும். அதனுடைய மறைப்பொருள் தான் இது. மனுஷர்களை அசட்டை பண்ணக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, கனவீனமாக எண்ணக்கூடாது, ஒரு அற்பமாக எண்ணக்கூடாது. தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது வெளியில் இருக்கிறவங்கள சொல்ல, முதல்ல வீட்டில் இருக்கிறவங்கள ஆரம்பிக்கணும். நீங்கள் வெளியில் இருக்கிறவங்க தானாக அது வந்துடும். உங்களே அறியாமல் நீங்கள் அவர்களை கனமுள்ள வார்த்தையை அடிப்படையில் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய பேர் இப்படி சபையில் இருக்காங்க. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இப்படி இருக்காங்க. என்னோடய வயசில் பெரியவங்களா இருக்கிறவங்களே அண்ணான்றவாங்க. டக்குன்னு புத்திசாலி, விவேகி, ஞானவான் என்ன சொல்கிறதுனால சொல்ல, என்னன்னு இல்லை, எல்லாரையுமே அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. இது ஒரு அறிவு, இது ஒரு ஞானம். இது அடிப்படை. தேர் ஸ்கோரிங் மார்க்ஸ் இன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த லார்ட். பிறரை கனமுள்ளலாம் என்னங்க கனப்படுத்திட்டேன் ஐயா, ஜெபிக்கானோம் பார்க்குறாரு கர்த்தர். யாரை குறித்தும் பொருணி பேச மாட்டாங்க, சாதாரணமாக பேச மாட்டாங்க, ஊழியக்காரனை பற்றி சுத்தமாக பேச மாட்டாங்க. சாட்சி சொல்கிறேன். நான் போதகன் என்பதனால மட்டும் சொல்ல, பார்க்குறப்பே தெரியும். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமாம், கையின் பிரயாசம் தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே வருது. தாவீது அப்படி கனம் பண்ணார் சவுலை. தனக்கு எதிரியாக இருக்கிற சவுலை அப்படி கனம் பண்ணார் அபிஷேகத்தை வச்சு. ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்தது. அவன் பட்டயத்தை தூக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரணடைஞ்சிடுறாங்க. ஆமாம், யோசேப்பு ஒரு வார்த்தை குடும்பத்தாரை பற்றி பேசவே இல்லை, தவறாகவே பேசலை, நினைக்கவே இல்லை. நான் முன்னுக்கு வந்த காட்டுறேன் உனக்கு நான் யாருன்னு கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு அவர் இருந்தார். அவரை தேடி சிங்காசனம் வந்தது, அவரை தேடி ராஜ்யபாரம் வந்தது. எல்லாம் உங்களுக்கு விருத்தி, கையின் பிரயாசம்தான். தனி மனிதனாக வந்தேன், எல்லாத்தையும் உருவாக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்படி தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாம் இருந்தது. வா வெளியே வா, வந்தார்.
தான் வளர்த்த லோத்தாலே ஆபிரகாம் பெரிய நஷ்டம் தான் வந்துச்சு தவிர. அதான் சொல்கிறேன், இது நட்பு. இந்த எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் வில் ஆல்வேஸ் புட் யூ இன்டு டவுன், இன்டு ஷேம் ஆல்சோ. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு தெரிந்து கொள்வீர்கள் என்றால் அது கட்சியில் ரொம்ப பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும், நஷ்டத்துலேயும் கொண்டு போய் விட்டுரும். கையின் பிரசையான் தடைப்படுத்தி தருதா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஜெபித்தீங்க, எவ்வளோ உபவாசித்தீங்க, எவ்வளோ துதிச்சிங்க, எவ்வளோ கண்ணீர் விட்டீங்க. அதனுடைய பொருள் தான் இந்த ஊடகத்தின் வழியே இந்த சத்தம் உன் வீட்டில் ஒலிக்கிறது, உங்கள் தொலைபேசி அலைபேசியில் ஒலிக்கிறது, உங்களுடைய இல்லத்தில் ஒலிக்கிறது, உங்கள் உள்ளத்திலும் ஒலிக்கிறது. நேரே வந்திருக்கிறவர்கள் ஆஃப்லைனில் ஆன்லைன் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த சத்தம் உன் வீட்டில் துணிப்பதுக்கான காரணம் என்ன? எத்தனையோ காணொலிகள் இருக்க. இது துணிப்பதுக்கான காரணம் என்ன? உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், கர்த்தர் உன்னிலே அன்பாக இருக்கிறார் என்பது தான் பொருள். அது தெரியாத என்ன சொல்லுவோம், ஆனால் பொருத்தனை பண்ணிக்கோ, கர்த்தர் தருவார்மா. வந்தால் தானே கொடுப்பான். நீ ரசமாக கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சட்டுவே தானே அகப்பில் வரும். இங்கே கந்தையானாலும் கசிக்க கட்டு, அதெல்லாம் சொல்லலாம். கசக்கிறவதுக்கு எதையா கட்டுவாங்க? நிலைமை இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறேன், இந்த ஆலயவாசிகளாலாம் இருக்கக்கூடாது. நான் ஆலயமாக வாழ போகிறேன் ஆண்டவரே, யாரையும் நான் தூஷிக்க மாட்டேன் மனசளவில், யாரையும் நொந்து கொள்ள மாட்டேன் மனசளவில், திருமணத்தை நொந்து கொள்ளவே மாட்டேன், மனைவி அற்பமாக எண்ண மாட்டேன், கணவன் அற்பமாக எண்ண மாட்டேன். இல்லை அற்பமாக என்ன தரித்திரம் தாண்டவமாகணும் வீட்டில். நீங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிச்சிங்கன்னா பரலோகம் கேட்கக்கூட கேட்காது. உண்மையிலே கிரியை கர்த்தர் பார்க்கிறார். மனம் திரும்புகிற ஆத்மாவை கர்த்தர் நேசிக்கிறார். இது மமதையில் இருக்குது. இது அதாவது இந்த மனுஷன் நம்ம கட்டினதுனாலே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தோம். அந்த ஐயா பெரிய சீமானாக இருக்கார் மனசுக்குள்ளோம். இந்த அம்மாவை கட்டினால நம்ம அந்த ஐயா ரொம்ப சிரமப்படுறாராம். 2 பேருடைய நினைவுகள் சொல்கிறேன். இப்படிலாம் இருந்தால் உண்மையிலே சிரமப்படுவீங்க, ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டுருவீங்க. வேலை இருந்தும் கையில் பிரயாசம் தான் கடன் உள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பெருமை. யாருக்கு நாங்கள் எதுவும் செய்யலை, உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறீங்களா? அது போதாதா? ஏன் நல்லா போகிற வாழ்க்கையை ஒழுங்காக இருக்க தெரியாது? நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒழுங்காக போகிற வாழ்க்கையை கெடுத்துக்கிறதே அவன் குறிக்கோளாக இருக்கும், அதுவே அவன் தரிசனமாக இருக்கும், அதுவே அவன் ஊழியமாகவும் இருக்கும். அப்புறம் அவனே திருப்பி கிரியேட் பண்ணுவான். ஏன் மற்றவங்களால அவங்க வாழ்க்கையில் ஆலோசனை கூட, அதாவது தீர்மானம் எடுக்க விடாதீங்க. அண்ணன் சொன்னான், அண்ணன் சொன்னான், அக்கா சொன்னான், தங்கச்சி சொன்னான், அம்மா சொன்னான், எல்லாம் அவன் 6 மணிக்கு மேலே அவன் வீட்டை பார்த்து போயிடுவான். உங்கள் வீட்டு விளக்கு எரிகிறதுக்கு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. துரிதமாக எடுக்கிற முடிவுகள்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு வரும். நல்ல சிந்தனை வைத்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு கார்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. கார்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னா அவங்களுக்கு அந்த கருப்பு கருப்பாக தெரியுது, வெள்ளை வெள்ளையாக தெரியுது, யாரோ என் கூட நடக்கிற மாதிரி இருக்குது, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோ அழுத்துகிற மாதிரி இருக்குது, காதுகளில் சத்தம் கேட்குது. இதெல்லாம் வராது, தேவ சத்தம் தான் கேட்கும். ஏன்னா யாரையும் நான் தாழ்த்தி பேசலை, யாரையும் நான் அற்பமாக என்ன இல்லை, யாரையும் உதவாக்கிறேன்னு நான் சொல்லலை, யாரையும் தருதலைன்னு சொல்லலை, எதுக்கு உதவாவேன்னு சொல்லலை. எல்லாருக்கிட்டேயும் ஒரு தனி சிறப்பு இருக்கும், அவ்வளோதான். நல்ல வளமான சிந்தைகளை வைத்துக்கொள்ளணும். பிற அற்பமாக எண்ணுகிறீர்கள், துணைவர்களே அற்பமாக எண்ணுகிறவர்கள் வீட்டிலே தரித்திரம் தானாக வந்து சேர்ந்துடும். ஆமாம், திருமணத்தை நீங்கள் நிறைய வந்து கொள்கிறேன். விவாகரத்து வாங்குறவங்க அது ஒரு கேட்டகரி, அது வேணாம் போன்னு போயிட்டான், அவன் விஷயம் வேறு, அது சரின்னு நான் சொல்லலை. இது கூடவே இருந்துன்னு விவாகரத்து வாங்காது, வாழாது, உம்முன்னு வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காய்மகாரமான ஒரு வாழ்க்கை, மாய்மலமான வாழ்க்கை. சபைக்குள்ளே இது அத்தனையும் இருக்கும். நம்ம சபை, எங்கள் சபை, உங்கள் சபைன்னு இல்லை, சபையாருக்குள்ளே இது இருக்கும், விசுவாசிகளுக்குள்ளே இது இருக்கும். அதனால தான் பிசாசு சட்ட உரிமையோடு வந்து அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். வட்டி அதிகமாக கட்டுறோம். ஆமாம், வட்டிகள் எந்தோ நகை வட்டியோ, லோனோ, ஹவுசிங்கோ, கைமாத்தோ, பர்சனல் லோனோ, கிரெடிட் கார்டோ ஓடுதா? தேவ பயம் இல்லை. இந்த மாலை வேலையை வட்டியை கர்த்தர் அதட்டுகிறார், சரீர சுகவீனத்தை கர்த்தர் அதட்டுகிறார். எல்லா அந்நிய செலவுகளும் இந்த மாதத்தில் நிறுத்தப்படணும். உங்கள் ஜீவியத்தை பொறுத்து இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நீ சொன்னதை சொன்ன ஆசீர்வதியும். இவர்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதான அரண்மைக்குள்ளே சுகமும் பெருகட்டும். இன்று முதல் ஆசீர்வாதத்தை திறந்தரணும். இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வட்டி கடன் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துக்கிறோம். இந்த வேலையில் எல்லா வட்டி கடன்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலப்படுத்துக்கிறோம். கர்த்தாவை வீட்டை கட்டி எழுப்பும், சுகவீனங்களை எடுத்து போடும், சம்பாதித்த பெருக்க பண்ணும், சம்பாதிக்க பலத்தை தாரும். இயேசு தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.